பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானம் என்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழர்கள் மீது பிரதமருக்கு அப்படியென்ன வெறுப்பு, வன்மம் என கேள்வி எழுப்பினார். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு என பாஜக ஒரே பல்லவியை பாடிக்கொண்டிருப்பதாக விமர்சித்த முதலமைச்சர், மோடி மீண்டும் பிரதமராகினால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றார். பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடினார். நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் விஜய் வசந்த், ராபர்ட் புரூஸ், தாரகை ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் முதலமைச்சரின் தேர்தல் பரப்புரை கூட்டம் முடிந்த பின் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழகத்தில் இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்குகிறது. மொத்தம் 9.38 லட்சம் பேர் தேர்வு எழுதவுள்ள நிலையில் 4107 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வரும் 8ஆம் தேதி நிறைவடைகிறது. மற்றும் புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பிறகு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பாஜக பெண் நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் வர்ணங்களை பூசி ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்தனர். நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் 9 மக்களவை தொகுதிகளில் 7 வேட்பாளர்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் நெல்லை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். மேலும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் தாரகை போட்டியிட உள்ளார். வடசென்னை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போது அமைச்சர் சேகர் பாபு, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கலாநிதி வீராசாமி, ராயபுரம் மனு ஆகிய இருவரில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வதென்பதில் நிலவிய போட்டியால் பிரச்சனை ஏற்பட்டது. தென்சென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது பாஜக வேட்பாளர் தமிழிசையை சந்தித்த திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு வாழ்த்து தெரிவித்து நட்பு பாராட்டினார். பதிலுக்கு தமிழிசையும் தமிழச்சிக்கு வாழ்த்து கூறினார். நீலகிரியில் ஒரே சமயத்தில் அதிமுக பாஜக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை கடந்து வந்த இரு கட்சி தொண்டர்களையும் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இதில் சிலர் லேசாக காயமுற்றனர். நீலகிரி பாஜக வேட்பாளரான எல் முருகன் உதகை காபி ஹவுஸ் சதுக்கத்திலிருந்து ஏராளமான தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக படுகர் இன மக்களின் குல தெய்வமான பேரகணி ஹெத்தையம்மன் கோவிலில் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தென்காசி தொகுதி பாஜக வேட்பாளருமான ஜான் பாண்டியன், விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக பேசுகிறார் என்றும் பிரதமர் குறித்து பேச அவருக்கு தகுதி இல்லை என்றும் கூறினார். சமீபத்தில் பூட்டான் நாட்டுக்கு சென்றிருந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரண்மனையில் இரவு விருந்து கொடுக்கப்பட்டது. இதற்கு முன் எந்த இந்திய பிரதமருக்கும் பூட்டான் மன்னர் தனிப்பட்ட முறையில் விருந்து அளித்ததில்லை. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இமாச்சலின் மண்டி தொகுதியில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரணாவத் கவர்ச்சி ஆடையுடன் இருக்கும் புகைப்படத்தை மண்டியில் இப்போதைய ரேட் என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா என குறிப்பிட்டு காங்கிரஸ் பிரமுகர் சுப்ரியா இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்தது பாஜக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் ஆக்சஸை கொண்டவர்களில் ஒருவர்தான் இந்த பதிவை போஸ்ட் செய்ததாக காங்கிரஸ் பிரமுகர் சுப்ரியா விளக்கம் அளித்துள்ளார். எந்த ஒரு பெண்ணுக்கும் எதிராக தனிப்பட்ட ரீதியான கருத்தை தான் தெரிவிக்க மாட்டேன் எனவும் அவர் கூறியுள்ளார். பெண்கள்
மக்களின் அங்கங்களில் காட்டும் ஆர்வத்தை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டும் என சுப்ரியா ஸ்ரீநேட்டுக்கு நடிகை கங்கனா ரணாவத் பதிலடி கொடுத்துள்ளார். ஒவ்வொரு பெண்ணும் அவரது கண்ணியத்திற்கு தகுதியானவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியினர் சமூக வலைதள பிரச்சாரத்தை தொடங்கினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி, ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற ஆதரவு தாருங்கள் என்று கூறினார். அப்பல்லோ மருத்துவமனையில் மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஈஷா மையத்தின் சத்குரு வேகமாக குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் செய்தித்தாள் படிப்பது போன்ற வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை சுமார் 2 மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறை வீரர்கள் அணைத்தனர். தீ விபத்து காரணமாக கரும்புகை எழுந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் வந்த வீரர்கள் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நள்ளிரவில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமம் அடைந்தனர். இருப்பினும் மழையால் சற்று குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 15 முதல் 16 பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகிறது. மக்களவை தேர்தலையொட்டி பஞ்சாப் எல்லையில் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோதமாக பணம் மற்றும் மதுபானங்கள் எடுத்து செல்வதை தடுக்க போலீசார் வாகனங்களை சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு 2 பெண்கள் இருசக்கர வாகனத்தில் முகம் சுழிக்கும் வகையில் அமர்ந்து கொண்டு வண்ண பொடிகளை பூசிக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளருக்கு 33,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நந்தூர்பார் பகுதியில் பழங்குடியினர் ராஜ்வாடி ஹோலியை அவர்களுடைய பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினர். பழங்குடியினர் அவர்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி ராஜ்வாடி ஹோலியை கொண்டாடி மகிழ்ந்தனர். பஞ்சாப் மாநில ஜலந்தரில் தன்னை பிடிப்பதற்காக காத்திருந்த போலீசாரிடம் சிக்காமல் திருடன் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருடன் புகுந்த வீட்டை போலீசார் சுற்றி வளைத்தும் அவர்களை தள்ளிவிட்டு தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜைன் மகாகால் கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் உள்ள மகா காலேஸ்வரர் கோவில் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது ஸ்டண்ட் செய்ய நினைத்து பைக்கிலிருந்து கீழே விழுந்த பெண்ணின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண் நண்பருடன் பைக்கில் நின்றபடி சென்றபோது நடந்த இச்சம்பவத்தின் வீடியோ வெளியான நிலையில் பைக்கை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்திய கடலோர காவல் படையின் சிறப்பு மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்ரா பஹரேதார் பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலாவிற்கு சென்றடைந்தது. கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கு கப்பல் சமுத்ரா கொண்டு செல்லப்பட்டது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கொட்டங்குளங்கரா தேவி கோவிலில் பெண் வேடமிட்டு ஆண்கள் பங்கேற்கும் சமய விளக்கு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் 5 முக விளக்கை கையில் ஏந்தியவாறு பெண்கள் போல் ஒப்பனை செய்து கொண்டு ஆண்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். கடந்த தேர்தலில் அமேதியில் தோற்றதைப் போல் இந்த தேர்தலில் வயநாட்டிலும் ராகுல் காந்தி தோற்பார் என வயநாடு பாஜக வேட்பாளர் சுரேந்திரன் தெரிவித்தார். மேலும் வயநாட்டிற்காக ராகுல் எந்தவித வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நடந்தது நடந்துவிட்டது. இனி ஹிமாச்சலின் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் தெரிவித்தார். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவில் ஐக்கியமான நிலையில் தற்போதைக்கு மாநிலத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறினார்.
நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஹோலி பண்டிகை சென்னையின் சவுகார்பேட்டை பகுதியிலும் களை கட்டியது. அங்கு கூடிய ஏராளமான இளைஞர்கள் வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். சென்னை யானைக்கவுனியில் உள்ள 2 இடங்களில் வரி ஏய்ப்பு தொடர்பான வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மோல்டிங் குமார் என்பவருக்கு சொந்தமான தங்க நகை பட்டறையிலும் திருமூர்த்தி டிரேடர்ஸ் என்ற நிறுவனத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருத்தணியில் பூட்டிய வீட்டிற்குள் 65 வயது பெண் தீப்பற்றி எரிந்து மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் திமுக நகர செயலாளருக்கு தெரியாமல் அமைச்சர் சீவ கணேசன் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானம் செய்ய முயன்றும் பலனில்லாததால் அமைச்சர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஏற்கனவே ஒரு காவலர் உட்பட 2 குரல் மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே விவசாய நிலங்களில் யானைகள் முகாமிட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்தும் சத்தம் போட்டும் காட்டு யானைகளை அருகில் உள்ள வனப்பகுதிக்கு விரட்டினர். கும்மிடிப்பூண்டி அருகே போதையில் இருந்த வட மாநிலத்தவர்கள் கல்லூரி மாணவர்களை தாக்கியதாக கூறி உறவினர்கள் அவர்களை சிறைப்பிடித்தனர். சிறைப்பிடித்த நபர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக கூறி உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சின்னக்கம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மீது டிப்பர் லாரி மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் அவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலவாழவில் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கில் முன்விடுதலை செய்யப்பட்ட நபரின் விடுதலையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் விடுவிக்கப்பட்ட சேகர் என்பவர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகள் சிக்கியது. அப்போது சேலத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் உள்ள நகைக்கடைகளுக்கு வைரம் மற்றும் தங்க நகைகள் வாகனங்களில் கொண்டு சென்றது தெரியவந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 13,28,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அதிகாரிகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் கேத்தனூர் பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 4,30,000 ரூபாய் மதிப்புள்ள சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்ட சேலைகள் பல்லடத்தில் உள்ள சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தனலட்சுமி வங்கியின் 258வது கிளை திறக்கப்பட்டது. ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் குத்து விளக்கேற்றி புதிய கிளையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வங்கி பொது மேலாளர் ஜான் வர்கீஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு சென்ற பக்தர்களில் கடந்த 1.5 மாதங்களில் மட்டும் 5 பேர் உயிரிழந்துள்ளதால் வனத்துறை சார்பில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் அனைவரும் மருத்துவரை சந்தித்து முழு உடல் பரிசோதனை செய்து கொண்ட பின்னர் மலையேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. அப்போது பொதுமக்களிடம் வாக்களிப்பதன் அவசியம், உரிமை, நேர்மையான முறையில் வாக்களிப்பது உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் எடுத்துக் கூறினர். வாலாஜாபேட்டை அருகே ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நெஞ்சில் பாறையை வைத்து சுத்தியால் உடைக்கும் விளையாட்டை விளையாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கரலாக்கட்டை சுத்தியும் சிலம்பம் ஆடியும் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர்.
ராணிப்பேட்டை அருகே நில உட்பிரிவு மாற்றுவதற்கு 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நில அளவையரை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். வாலஜாப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையராக பணியாற்றி வந்த அரவிந்த் சுதாகர் என்பவரிடம் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சட்டை இல்லாமல் முகத்தை மூடியபடி இருவர் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையடிக்க வீடுகளை நோட்டமிட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் எதிரொலியாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகளிடம் ஆவணங்களை ஆய்வு செய்து குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் பணத்தை அவர்களிடம் ஒப்படைத்தார். திருவண்ணாமலையில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் பின்னால் வந்த பள்ளி பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த பேருந்தின் ஓட்டுநர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரயில்வே தண்டவாளத்தில் கல்லூரி மாணவி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இன்ஸ்டாகிராமில் இதுதான் தனது கடைசி நாள் என்று பதிவிட்டுவிட்டு மாணவி உயிரிழந்த நிலையில் தற்கொலையா அல்லது விபத்தில் உயிரிழந்தாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேசிலில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 23 பேர் உயிரிழந்தனர். கடந்த சில தினங்களாக இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக வீடுகளை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். காசாவின் ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என இஸ்ரேல் அதிபருக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வலியுறுத்தினார். ரஃபா நகருக்குள் முன்னேறி தாக்குதலை தொடங்கினால் இஸ்ரேலுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் எனவும் அவர் கூறினார். அயர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் ஹோலி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். ஒருவருக்கொருவர் கலர் பவுடர்களை பூசி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனே 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ளார். இலங்கை தலைவர் ஒருவர் பெய்ஜிங்கிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். பொருளாதார மந்த நிலையில் இருக்கும் இலங்கை கடன் உதவியை பெறுவது குறித்த பேச்சுவார்த்தை நடத்தும் என கூறப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கை சந்தித்து பேசினார். 3 நாட்கள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற ஜெய்சங்கர் இருநாட்டு உறவை மேம்படுத்துவது மற்றும் உலக விவகாரங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமர் மற்றும் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்திக்க ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிடா விருப்பம் தெரிவித்துள்ளதாக வடகொரிய அதிபரின் சகோதரி கிம் யோ ஜாங் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றில் ஜப்பான் பிரதமர் தனது விருப்பத்தை தெரிவித்ததாக கிம் யோ ஜாங் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் விராட் கோலியின் அசத்தலான அரை சதத்தால் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. 177 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.2 ஓவர்களிலேயே 178 ரன்களை அடித்து வெற்றி பெற்றது. T20 கிரிக்கெட்டில் அதிக கேட்சுகளை பிடித்த இந்திய வீரர் என்ற சுரேஷ் ரெய்னாவின் வாழ்நாள் சாதனையை உடைத்து விராட் கோலி புதிய சாதனை படைத்துள்ளார். பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2 கேட்சுகளை பிடித்ததன் மூலம் விராட் கோலி மொத்தமாக 173 கேட்சுகளை பிடித்துள்ளார். T20 போட்டிகளில் 100வது அரை சதத்தை பதிவு செய்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றுள்ளார். உலகளவில் 3வது வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 7வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று களம் காண்கின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இன்று சென்னையில் நடைபெறும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்க குஜராத் டைட்டன்ஸ் அணி வீரர்கள் அகமதாபாத்தில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். பின்னர் அங்கிருந்து பேருந்து மூலம் தனியார் விடுதிக்கு சென்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று சென்னை குஜராத் அணிகள் இடையிலான போட்டி காரணமாக நள்ளிரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 11 மணிக்கு மேல் அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து மட்டும் ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சேப்பாக்கத்திற்கு ஐபிஎல் போட்டியை காண வரும் பார்வையாளர்கள் சென்னை மாநகர பேருந்துகளில் இன்று இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டை பேருந்து நடத்துனரிடம் காண்பித்துவிட்டு பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை அணியின் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரச்சின் ரவீந்திராவை பந்துவீச்சுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பயன்படுத்துவோம் எனவும் கூறினார். நடப்பு ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட்ட முழு அட்டவணையில் குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் ஆட்டம் குஜராத்திலும், குவாலிஃபயர் 2 ஆட்டம் சேப்பாக்கம் மைதானத்திலும் நடைபெற உள்ளதை குறிப்பிட்டுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா தன்னுடைய சக வீரர்களுடன் சேர்ந்து ஹோலி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடியுள்ளார். கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு வீரர்கள் மீது அவர் தண்ணீரை பீச்சி அடித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதல் ஓவரை பும்ராவுக்கு கொடுக்காதது ஏன் என ஹர்திக் பாண்டியாவுக்கு பீட்டர்சன், கவாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஹர்திக் பாண்டியாவின் இந்த முடிவு ரசிகர்கள் பலரை கொந்தளிக்க செய்தது. குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணியின் கேப்டன்சி மிக மோசமாக இருந்ததாக ஹர்திக்கை இர்ஃபான் பத்தான் கடுமையாக சாடினார். ரஷீத் கான் பந்தை எதிர்கொள்ள ஹர்திக் பாண்டியா விரும்பாததால் தான் களமிறங்க வேண்டிய இடத்தில் டிம் டேவிட்டை களமிறக்கியதாக இர்ஃபான் கருத்து தெரிவித்தார். மும்பைக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற பின் தங்கும் விடுதிக்கு சென்ற குஜராத் அணியின் கேப்டன் கில் உட்பட சக வீரர்களை சுப்மன் கில்லின் தந்தை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளை ரசிகர்கள் இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர். மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை எடுத்த சென்னை அணியின் முன்னாள் வீரர் பிராவோ சாதனையை குஜராத் அணி வீரர் மோஹித் சர்மா சமன் செய்தார். பிராவோ 33 விக்கெட்டுகள் வீழ்த்தி முதல் இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடியுள்ளார். அத்துடன் அவரின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் குடும்பத்தினருடன் முகத்தில் வர்ணங்களை பூசிக்கொண்டு புன்னகையுடன் உள்ள புகைப்படத்தையும் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அநியாயம் பண்ணாதீங்க. மிக விரைவில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் படத்தின் அப்டேட் வெளியாகும் நண்பா நண்பீஸ் என்று படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் விரைவில் சிறப்பான அப்டேட் என்று குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர், மலேசியாவில் படப்பிடிப்பில் இருக்கும் விக்னேஷ் சிவன் தனது உயிர்கள் மற்றும் உலகங்களுக்காக வீடு திரும்புவதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வீட்டில் காத்திருக்கும் அனைத்து அன்பையும் தழுவிக்கொள்ள காத்திருக்க முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள டியர் திரைப்படம் வரும் 11ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் ஜிவி பிரகாஷுடன் ஐஸ்வர்யா ராஜேஷ் முதன்முறையாக இணைந்து நடித்துள்ளார். நடிகர் ஜெயம் ரவியின் ஜீனி படத்தின் 2வது போஸ்டர் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் புவனேஷ் அர்ஜுனன் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் நாயகிகளாக கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் வாமிகா கேபி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். நடிகர் கமல்ஹாசன் வரிகளில் லோகேஷ் கனகராஜ், ஸ்ருதிஹாசன் நடித்துள்ள இனிமேல் பாடல் வெளியானது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் இனிமேல் ஆல்பம் பாடல் வெளியானது. நடிகை பிரியங்கா சோப்ரா தனது கணவர் நிக் ஜோன்ஸ், மகள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக ஹோலி பண்டிகையை கொண்டாடினார். வண்ணப்பொடிகளை வீசி உற்சாகமாக பண்டிகையை கொண்டாடிய புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்த நிலையில் அவை வைரலாகி வருகின்றன. டாப்சி மத்தியாஸ் போ ஜோடிக்கு கடந்த 23ஆம் தேதி உதய்பூரில் திருமணம் நடந்ததாகவும் இதில் இயக்குனர் அனுராக் காஷ்யப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டென்மார்க்கை சேர்ந்த மத்தியாஸ் போ இந்திய பேட்மிண்டன் அணியின் பயிற்சியாளராக உள்ளார். யோகி பாபு நடித்துள்ள குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் என்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. செந்தில், அகல்யா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்து வரும் இந்த படத்தை சகுனி படத்தை இயக்கிய சங்கர் தயாள் இயக்கியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற பங்குனி திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.
அலங்கரிக்கப்பட்ட தேரை ஓம் சக்தி கோஷம் முழங்க இழுத்து பக்தர்கள் வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிருஷ்ணன் கோவிலில் பங்குனி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமியை அப்பகுதி மக்கள் 4 முக்கிய வீதிகளில் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். சென்னை திருவேற்காடு அடுத்த மாதிராவேடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அகிலாண்டேஸ்வரி கோவிலில் தெப்ப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வந்த சுவாமியை திரளான பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பன்னாரி அம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்த நிலையில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் வழிபட்டனர். கடந்த வாரம் சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஷாமி CV4 Pro ஸ்மார்ட் போன் விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஷாமி CV4 என்ற பெயரில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இது ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 சிப்செட் வசதியை கொண்டுள்ளது. ஆடியோ பிரியர்களை தட்டி தூக்கும் விதமாக கம்மி பட்ஜெட்டில் போட் ஏர்டோப் சுப்ரீம் இயர்பட்ஸ் விற்பனைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்பேஷியல் ஆடியோ, நாய்ஸ் ரிஜெக்ஷன் போன்ற அம்சங்கள் இதில் வழங்கப்பட்டுள்ளன. இதன் விலை 1299 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.